ஹாய் குட்டீஸ். ஒரு நாள் சிவனும் பார்வதி அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் சொன்னாராம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயைதான் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட பார்வதி அம்மாவும் சிரிச்சாங்க. ஆனா அவர் அடுத்ததா சொன்னதை கேட்டதும் பார்வதி அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். அது என்னன்னா, சாப்பாடும் மாயைதான் அப்படின்னாராம். பார்வதி அம்மாவுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சான். இந்த சாதம் மாயை இல்லைன்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு சின்னதா ஒரு மேஜிக் பண்ணாங்களாம். அவ்வளவுதான் குட்டீஸ். சாப்பாடு மறைஞ்சிச்சான், பால் காணாம போயிடுச்சான், பழம் காய்கறி எல்லாம் காணாம போயிடுச்சான். அந்த உலகத்துல எல்லாரும் ஐயோ பசிக்குது, வயிறு குறு குறுன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப பசியில அவஸ்தைப்பட்டாங்களாம். அப்போதான் சிவனுக்கு பசி வர ஆரம்பிச்சிருச்சான். வயிறும் குறு குறு குறுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சான். சிவன் கைலாசம் ஃபுல்லா பார்த்தாராம். சாப்பாடு எங்கேயுமே இல்லையா. அப்பதான் மெதுவா அவருக்கு புரிஞ்சுதான் சாப்பாடு எவ்வளவு முக்கியம்ட்டு. அவர் சொன்னாராம், பார்வதி, உணவு இல்லாம இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா, இப்ப புரியுதா? சரி, கவலைப்படாதீங்க, நான் அன்னபூரணி அம்மாவா மாறி இந்த உலகத்துக்கே சாப்பாடு போட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்வதி அம்மன் அன்னபூர்ணி அம்மாவா மாறி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மெதுவா சிவபெருமான் அன்னபூர்ணி அம்மா கிட்ட போய் எனக்கும் சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அன்னபூர்ணி அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு கரண்டி சாப்பாடு எடுத்து சிவனுக்கு கொடுத்தாங்க. சிவன் அதை சாப்பிட்டதும் பசியே போயிடுச்சு. மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொன்னாராம், அண்ணன்தான் உயிர், அண்ணன்தான் உலகம். அப்புறமா அன்னபூர்ணி அம்மா எல்லா குட்டீஸையும் பார்த்து, பசி இல்லைன்னா கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கோங்க, பசி எடுத்தா முழுசா சாப்பிடுங்க, சாப்பாடு இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எக்காரணத்து கொண்டும் சாப்பாட வேஸ்ட் பண்ணவே கூடாது குட்டீஸ் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சொன்னாங்களாம். Subscribe for more videos.